ஸோ இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் திமுக தான் ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவோட களம் கண்டாங்க. அப்போ வந்து அதிமுக தோத்துரும், ஜெயிக்க மாட்டாங்க, சட்டசபைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. படுதோல்வி அடைஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஆளுமை பெருமிக்க தலைவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா, கருணாநிதி. அவங்க இருக்கும் பொழுது இருந்த தேர்தல் களம் வேற, அரசியல் களம்ன்றது வேற. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது. இப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு எடுத்துக்கலாமா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கம் இருக்குதானே செய்யுது. அது திமுக கட்சியே வந்து ஒரு ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம. எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் வந்து சிஎம் தான் உட்காருவேன் அப்படின்னும் போது எதன் பேஸ்ல அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும். இங்க டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா அவங்க வந்தாங்க அப்படின்னா ஓட்டு பிரியதான் செய்யும். ஏன் நம்ம விஜய் வந்து விமர்சிக்கிறோம்? அவரு பாதையில தவறு இருக்குது, அவரு வர அரசியல் கொண்டு வரார்ல, அதுல தவறான ஒரு விஷயம் இருக்குது. கொள்கைதிரி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன அநீதிகள் இழைக்குது, நம்மளுக்கு நிதி கொடுக்கறதுல இருந்து கல்வி கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்திலும் வந்து என்ன பண்றாங்கன்னா பாராபட்சம் காட்டுறாங்க. அந்த பாராபட்சத்தை ஏன் விஜய் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு? அரசியல் எதிரி திமுகவே மட்டும் விமர்சிச்சுட்டு கொள்கை எதிரியா கொல்லைப்புறமா அவரு இங்க ஆட்சி செய்ய வைக்க போறாரு அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான். நீங்க வந்து தொடர்ந்து ஏன் வந்து இப்ப தாதக கட்சியும் அவங்களோட தலைவர் விஜயை வந்து விமர்சிக்க, அது என்ன காரணம்? விஜய்ன்றது தேவை வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெகா கூட்டணியை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லான ஆளு வேணும்னா அது விஜயால தான் முடியும் அப்படின்றத. கூட்டணி ஆட்சி அப்படின்றது, ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது வந்து விஜய் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் இங்க முன்னாடியே சொன்ன ஒரு வார்த்தை தான், திமுக ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுக்குமானா கொடுக்காது. ஃப்ரெட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் மிஸ்டர் தினேஷ் இருக்காரு. அரசியல்ல நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். மக்கள் சார்பா இப்ப நாம அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை தினேஷ் அவர்கள் கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவரு சரியான பதில் கொடுக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சு தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எதிர்பார்ப்புகள் தேர்தல் வச்சு நிறையவே இருந்துட்டு இருக்கு. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ யூனிக்கா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் இருக்கும்போது, அதாவது கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும்போது அப்போ இருந்த காம்படிஷன் வேற. இப்ப அவங்க 2 பேருமே இல்ல. ஸோ இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் திமுக தான் ஆளும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா அரசியல் நகர்வு அப்படின்றது இதுதான் நிரந்தரம் அப்படின்லாம் நம்மளால கணிக்கவே முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2011 பாத்தீங்கன்னா திமுக மற்ற கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவோட களம் கண்டாங்க. அப்போ வந்து அதிமுக தோத்துரும், ஜெயிக்க மாட்டாங்க, சட்டசபைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா படுதோல்வி அடைஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். சட்டசபையில எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார வைக்க முடியல. அந்த ரேஞ்சுக்கு திமுக வந்து போயிருச்சு. ஸோ அதனால தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இதுதான் நிரந்தரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்றது, ஈஸியா அந்த அரியணையில உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஆளுமை பெருமிக்க தலைவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா, கருணாநிதி. அவங்க இருக்கும் பொழுது இருந்த தேர்தல் களம் வேற, அரசியல் களம்ன்றது வேற. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா அப்போ 2 துருவங்கள் இருந்தாங்க, அதிமுக, திமுக. திமுக அதிமுக, அதிமுக திமுக அப்படின்ற ஒரு சூஸ் பண்றதுல மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுகன்றது இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுகன்றது பயங்கர குளறுபடி. உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் இல்ல, எல்லாம் மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து திமுக எதிர்க்கிற சக்தியில இருக்குதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ திமுகவுக்கு நேர் எதிரில நின்று போட்டி போடுறது வந்து அதிமுக இல்ல, யதார்த்தம் அதுதான். ஆனா இருந்தாலும் திமுக வந்து எங்களுக்கு எதிரி வந்து எதிரா வந்து போட்டி போடுறது வந்து அதிமுகவுக்கு தான் வலுவா இருக்கு அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அதிமுகவை நமக்கு நிகரானவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுக அது அந்த இடத்துக்கு இன்னும் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நீங்க பாஜகவை தமிழ்நாட்டுல ஆள வைக்க கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கத்துலதான் நீங்க திமுக வந்து இவ்வளவு கூட்டணி கட்சிகளோட வந்து என்ன பண்றாங்க, தேர்தல் களம் காண்றாங்க. அதனால வந்து
திமுக தான் அடுத்தடுத்து வரும் தேர்தல்ல தமிழ்நாட்டை ஆள போறாங்க அப்படின்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். ஆனா 2026ல கண்டிப்பா அவங்க தான் ஜெயிச்சு ஆட்சி பிடிப்பாங்கன்றது தான் என்னுடைய ஓகே. கருத்து. இதுக்கு முன்னாடி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது. இப்போ வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இத வந்து பாத்தீங்கன்னா டிவிகே காரங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். எல்லா இடத்துலயும் இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க திமுகவுக்கு நேர் எதிரில் நிக்கிறது வந்து ஏடிஎம்கே தான். அத வந்து அபிஷியலாவே திமுக வந்து என்ன பண்ணுச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது சட்டசபையில இருந்தாலும் சரி, பொதுவெளியில இருந்தாலும் சரி, அரசியல் வரும்போது திமுகவுக்கு நேர் எதிரில் யார் இருக்காப்பா? அதிமுக. அதிமுகவுக்கு நேர் எதிரில் யாருப்பா இருக்கா? திமுக. இப்படின்னு தான் போகும். இப்படிப்பட்ட ஒரு சொல்ல வந்து தாவேக்காவினர் அது ஒரு பிணைப்பு பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு பூதாகரமா கலப்புறாங்க அப்படின்றதுதான் என் கருத்து. திமுகவுக்கு நேர் எதிர் மாற்றில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது வரைக்கும் இருக்கிற அந்த கணக்கெடுப்புகள் இது வரைக்கும் அவங்க வச்சிருக்க ஓட்டு வங்கியில வேணா அதை சொல்லலாமே தவிர ம். விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கம் இருக்குதானே செய்யுது. அது திமுக கட்சியை வந்து ஒரு ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம. காங்கிரஸ் இது வரைக்கும் 40, 60 முதல்ல, அடுத்து 40 இப்படி படிப்படியா குறைஞ்சிட்டு வந்த அவங்க ம். இன்னைக்கு 3 தொகுதி கூடுதலா தானே வாங்கியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபாவும் சேர்ந்து தானே வாங்கியிருக்காங்க. ம். அப்ப அதோடைய தாவேக்காவுடைய பாதிப்பு இருக்கத்தானே செய்யுது. இல்ல அது பாதிப்பு வந்து தாவேக்காவுடைய பாதிப்பு. தாவேக்கா எந்த போட்டியில தேர்தலில் போட்டி இருக்கிறாங்க பாதிப்பு நம்ம கணக்கிடுறதுக்கு. அவங்க கட்சி ஆரம்பிச்சோன்னே நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று இருந்தா அவங்களுடைய பலம் என்ன அப்படின்றது இப்ப சட்டமன்றத்துல எதிரொலிச்சிருக்கும். இப்ப நாடாளுமன்றத்திலேயே அவ்வளவு வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னு இவ்வளவு ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க. இப்ப சட்டமன்றத்துல இன்னும் அதிகரிப்பான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அனலிஸ்டுக்கு நம்ம வரலாம். ஆனா அவங்க தேர்தலே புறக்கணிக்கிறாங்கல்ல. எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் வந்து சிஎம் தான் உட்காருவேன் அப்படின்னும் போது எதன் பேஸ்ல அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆதாரம்ன்றது ரொம்ப முக்கியம். சும்மா கருத்து கணிப்புல அவன் வந்தா இவன் போனா அப்படின்னு நம்ம சொல்றதை விட வந்ததுக்கான காரணம் எனக்கு அத்தாச்சு கொடு. இவங்க இந்த இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த இடத்துக்கு போனாங்கன்றது அத்தாச்சு கொடு. நான் போற போகல எதுனா ஒன்று சொல்லிட்டு போவேன். அதெல்லாம் உண்மையாடுமா? அது போலதான் தாவேக்காவினர் வந்து எங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே கண்டி ப்ரூவ் படியா எதுவுமே பண்ணியிருக்காங்கன்னா இல்லவே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க ரிலீஸ் பண்ற எல்லா கருத்து கணிப்பும் அவங்க சார்ந்ததுதான். ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, இவங்க அமைப்பு சார்ந்துதான் வெளியிடுறாங்களே கண்டி பொதுமக்கள்ல என்ன அது அந்த டேட்டா பேஸ் எங்க? நீங்க எலெக்ஷன்ல நின்று எவ்வளவு ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க? அந்த டேட்டா பேஸ் என்ன? ஒருவேளை நாடாளுமன்றத்துல நின்று இடைத்தேர்தலில் நின்று அவங்க ஓட் பேங்க் நிரூபிச்சிருந்தாங்கன்னா இப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணா கணக்கு எடுத்து ஓகே இவங்களுக்கு டிவிகேக்கு இவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, சோ அதனால திமுகவுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம கணக்கிடலாம். சோ வாய் வழியில சொல்றதெல்லாம் வச்சு நம்ம வந்து கணக்கிட்டு தான் எடுத்துக்க முடியாது. இல்ல அது எடுத்துக்க முடியாதுனாலும் அவங்க கிட்ட ஒரு 51 அவங்க மக்கள் இயக்கமா இருக்கும்போது 51 கவுன்சிலர்கள் வந்து இருக்காங்க. அதை தாண்டி நாடாளுமன்றத்துல அவங்க போட்டியிடல அப்படின்றது அப்பதான் அவங்க வந்தாங்க. வந்த உடனே போட்டியிட தாண்டி தமிழக மக்களுக்கு எப்பவும் ஒண்ணு தெரியும். யார உட்கார வைக்கணும்னு தெரியுதோ இல்லையோ, யார உட்கார வைக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அப்ப இங்க டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா அவங்க வந்தாங்க அப்படின்னா ஓட்டு பிரியதான் செய்யும். தமிழ்நாட்டுல ஓட்டு பிரியதான் செய்யுமே தவிர அது வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போசிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே. அப்ப பாஜக ஸ்ட்ராங் எதிர்ப்பா அது இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கும்ல. இல்ல அப்படி இல்ல. நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத வச்சு 51 கவுன்சிலர் எடுத்துட்டாங்க அப்படின்றத வச்செல்லாம் நம்ம சட்டமன்றத்தில் எதிரொலிக்கோம்னா அது கிடையவே கிடையாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க கரண்ட்ல ஆட்சியில இருந்தாங்க. அப்போ பல கவுன்சிலர்ல வந்து இழந்தாங்க, மாநகராட்சியில இருந்தாங்க, இடைத்தேர்தல தோத்து கூட போயிருக்காங்க. அவங்கதான் சிஎம், அவங்க ஆட்சி தான் நடக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய இடத்துல அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா அப்ப அதிமுக வீக் ஆயிருச்சா, ஜெயலலிதா வீக் ஆயிருச்சா அப்படி கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ன்றது அந்தந்த வட்டத்துக்குள்ள நடக்குது. இது சட்டமன்றம் அப்படின்னும் போது ஒரு தொகுதி முழுக்க எடுக்கணும். ஒரு தொகுதினா பல வட்டங்கள் அங்க வரும். சோ அந்த வட்ட வரையே நீங்க ஓட்டு பிரிச்சாலும் ஒரு வட்டத்துல மட்டும் தாவேக்கா பிடிதுன்னா அது வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிக்காதுன்றதுதான் என் கருத்து. சோ அதனால நீங்க சொல்ற விஷயத்துல வேணா நான் உடன்படலாம். என்னன்னா இப்போ பாஜக அதிமுக வெற்றி எடுத்த தாவேக்கா வந்து நிரப்பமானா பிற்காலத்துல நிரப்புறதுன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. என்னோட கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தானா. நான் தொடர்ந்து உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன். பட் நீங்க வந்து தொடர்ந்து ஏன் வந்து இப்போ தாவேக்கா கட்சியும் அவங்களோட தலைவர் விஜயை வந்து விமர்சிக்க அது என்ன காரணம் என்ன? ஏன் மற்ற கட்சியெல்லாம் வந்து யாரும் தப்பு பண்ணலையா என்ன? இப்போ தாவேக்கா மட்டும் தப்பு பண்ணதா என்ன? ஏன் தொடர்ந்து நீங்க வந்து அந்த கட்சியை மட்டுமே தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு வரீங்க? அது சரியான கேள்வி. ஆனா நான் அவரை தாக்கி பேசுறேன் அப்படின்றது அது இந்த அவர் வந்து எனக்கு வந்து பங்காளி கிடையாது, மாமா மச்சான் கிடையாது. அவர் தாக்கி பேசணும், அவர்கிட்ட தனிப்பட்ட விரோதம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் நம்ம விஜயை வந்து விமர்சிக்கிறோம்
அவரு பாதையில தவறு இருக்குது, அவரு அரசியல் கொண்டு வரார்ல, அதுல தவறான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் விமர்சிக்கிறேன். தனிப்பட்ட விதத்துல நான் அவருடைய நடவடிக்கைகள், கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை நான் விமர்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வரும்போதே தன்னுடைய எதிரி யாரு அப்படின்றதுல ரொம்ப தெள்ள தெளிவா வந்தார். அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இந்த நிலைப்பாடுல அவர் வராரு. ஆனா இது காலப்போக்கத்துல அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. கொள்கை எதிரியை விட்டுறாரு, அரசியல் எதிரி மட்டும் தான் டார்கெட் பண்றாரு. அரசியல் எதிரி டார்கெட் பண்றதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி, பொதுவா ஒரு கேள்வி, சாமானிய மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். திமுக மட்டும் இவர் டார்கெட் பண்றாரு, திமுக டார்கெட் பண்றதுனால இவருக்கு என்ன லாபம் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் திமுக டார்கெட் பண்ணதுனால தாவேக்கால ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்பி இருக்கு. முன்னாடியே அவங்க கேட்ட மாதிரி டிவிகே விசஸ் டிஎம்கே போகுமா, அந்த விஷயம் கிரியேட் ஆயிருக்குது கண்டி. இது தானா உருவாகல, மக்களிடத்துல தானா உருவாகல, கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. டிவிகேன்றவங்க கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. சோ அரசியல் எதிரியை மட்டும் இவர் போக்கஸ் பண்றாரு, கொல்லைப்புறமா கொள்கை எதிரியை இங்க தமிழ்நாட்டுல அனுமதிக்கிறாரு அப்படின்றதான் ஏன் தனிப்பட்ட கருத்து. ஏன் கொள்கை எதிரியை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு? நீங்க அரசியல் எதிரியை நீங்க விமர்சிக்கிற அட் சேம் டைம் குறைஞ்சபட்சம் நீங்க கொள்கை எதிரியை விமர்சிக்கலாமே. கொள்கை எதிரி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன அநீதிகள் இழைக்குது, நம்மளுக்கு நிதி கொடுக்கறதுல இருந்து, கல்வி கொடுக்கறதுல இருந்து, எல்லா விஷயத்திலும் என்ன பண்றாங்கன்னா பாராபட்சம் காட்டுறாங்க. அந்த பாராபட்சத்தை ஏன் விஜய் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு? அப்போ அவருடைய போக்கஸ்லாம் என்னவா இருக்குதுன்னா, அரசியல் எதிரி திமுகவே மட்டும் விமர்சிச்சுட்டு கொள்கை எதிரியா கொல்லைப்புறமா அவரு இங்க ஆட்சி செய்ய வைக்க போறாரு அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அவரை விமர்சிக்கிறோம். நீங்க அரசியல் எதிரியை நீங்க விமர்சிக்கலாம், நான் வேணாம்னு சொல்லல. ஏன்னா ஒரு நல்லாட்சி கொடுக்கும்போது அந்த ஆட்சியாளரை எதிர்த்து இவங்க எதிரில இருக்கிறவங்க சில பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன் வச்சா இந்த ஆட்சி இன்னும் அழகாகும், இன்னும் பெருசாகும் அப்படின்றதுதான் என் தனிப்பட்ட கருத்து. அப்படி இருக்கும்போது நீங்க திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்க, பாஜக விமர்சிக்க மாட்டீங்கன்னா அப்ப பாஜக ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னா இல்ல நாங்க கொடுக்கல அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் தெளிவுபடுத்துறாரு. ஆனா அது ஊர்ஜிதமான தெளிவா அப்படின்னா கிடையவே கிடையாது. சும்மா மேம்போக்கில மக்களை ஏமாற்றி போகிற ஒரு மேம்போக்கு. உண்மையிலேயே இவர் அரசியல் எதிரியை விமர்சித்து கொல்லைப்புறமா கொள்கை எதிரியை தமிழ்நாட்டுல அனுமதிக்கிறாரு. அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவரை நான் பண்றேன், விமர்சிக்கிறேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி தாவேக்க கட்சி வந்தாலும் எந்த கட்சிக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆனா கலர் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக வரட்டும், அந்த பக்கம் அதிமுக வரட்டும், இப்போ திமுக யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இப்போ விஜயன்ற ஒரு பெரிய கட்சி ஒன்று இருக்கு, அது நம்ம வீழ்த்துன்ற ஒரு குறிக்கோள் இருக்கும்ல. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ எதுக்கு இப்போ விஜய்க்கு அவ்வளோ அழுத்து கொடுக்கணும், அவரையா உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, விஜயன்ற ஒருத்தர் தேவைப்படுது உங்களுக்கு? இல்ல, விஜய்ன்றது தேவை பாத்தீங்கன்னா திமுகக்கு தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே கொள்கை ரீதியான கூட்டணி. 2017 ஆரம்பிச்ச கூட்டணி இதான் முதல் தடவை ஒரு சட்டமன்றத்துல ஒண்ணு சேர்ந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலை காண்கிறது. இதான் வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இதான் முதன்முறை. சோ அந்த அளவுக்கு இவங்க கொள்கை ரீதியா வராங்க. என்ன கொள்கை அப்படின்னா, இங்க சனாதனத்தை விட்டுறக்கூடாது, பாசிசத்தை விட்டுறக்கூடாது, மதத்தை விட்டுறக்கூடாது, ஜாதியை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொள்கை ரீதியா பயணிச்சுட்டு வராங்க. சோ இந்த கொள்கை ரீதியான கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இவங்க பாஜக, நீங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உடைச்சு பார்க்கணுமோ உடைச்சு பார்த்தாங்க, முடியல. சோ இத பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னா விஜயை இறக்கணும். ஏன்னா விஜய் உச்சத்துல இருக்கிறாரு, அவரை கூட இறக்கிட்டோம்னா இது ஈஸியா உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வராரு. வந்த உடனே யாரை போக்கஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகாவை போக்கஸ் பண்றாரு. திமுக கூட்டணியில விசிக அப்படின்றது மிகப்பெரிய அங்கமான வகிக்கிற ஒரு பெரிய கட்சி. இன்னைக்கு விசிக எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி வின் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல விசிக வளர்ந்துட்டு இருந்துச்சு. சோ அதனால டார்கெட் ஃபர்ஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்கன்னா விசிக வைக்கிறாங்க, அப்புறம் சிபிஐ, சிபிஎம், மதிமுக வைக்கிறாங்க, கடைசியா பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வச்சாங்க. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இவங்க கொள்கை ரீதியா ரொம்ப பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசியல் ரீதியா பிணைக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த கூட்டணி எப்போ உடைஞ்சு போயிருக்கும். கொள்கை ரீதியா பிணைக்கப்பட்டதுனாலதான் இங்க இந்த கூட்டணி ரொம்ப தொடருது. இங்க பாஜகவுக்கு ஏன் விஜய் தேவைப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதிகப்படியான கூட்டணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருந்து தேமுதிக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க இருந்து அங்க போயிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவரும் போயிருக்கிறார். இன்னும் பல கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள், எஸ்டிபிஐ கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் கூட கூட்டணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ திமுக பக்கம் வந்திருக்காங்க. சோ இப்படி நீங்க அப்படி பார்த்தாலும் சிறுபான்மையின கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க, மற்ற கட்சியெல்லாம் எடுத்துங்க, பாஜக கூட பயணிச்ச கட்சி, அதிமுகவோட பயணிச்ச கட்சி எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. இவங்களை எதிர்க்கிறதுக்கு இவங்க கிட்ட தக்க பலம் இருக்கா அப்படின்னா இல்லவே. மெகா கூட்டணி அமைப்போம், எங்க கூட்டணி மெகா கூட்டணின்னு இந்த பக்கம் அதிமுக தான் கொக்கரிக்குது. ஆனா உண்மையிலேயே
சொல்லாம மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். இந்த மெகா கூட்டணியை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லான ஆளு வேணும்னா அது விஜயால தான் முடியும் அப்படின்றத இங்க இருக்கிற பாஜகவும் அதிமுகவும் நம்புறாங்க. திமுக ஒருபோதும் நம்பவே இல்லை. உதயநிதி சொல்ற மாதிரி அட்டை மாதிரி தட்டி விட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான். இவங்களுக்கு தான் விஜய் தேவைப்படுறாரு கண்டி, திமுகவுக்கு ஒருபோதும் தேவைப்படல. சோ விஜயால திமுகவுக்கு எந்த வித பாதிப்பும் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான கலையதார்த்தம். ஓகே, திமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, அது ஓகே எடுத்துப்போம். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க கொள்கை கூட்டணின்றீங்க. கொள்கை கூட்டணி நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே, அதை எடுத்துப்போம். அப்படி இருக்கும்போது நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம்ல? அந்த ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இல்ல அப்படின்றதுதான் முதல்வர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா இதுல நிர்வாக ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் குளறுபடி ஆறதுக்காக வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு அப்படின்னா எதை நோக்கி போறாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. இப்போ இந்த ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயமே விஜயாலதான் வந்தது அப்படின்றத நம்ம வந்து சர்வசாதாரணமா கடந்து போயிட முடியாது. உண்மையிலேயே விஜய் பற்ற வைத்த தீ தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் கட்சியில வரும்போது நம்மள நம்பியே வருவாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி போச்சுன்னா, இவங்க கொஞ்ச நாள் சிஎம்மா இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாள் சிஎம்மா இருப்பாங்க, இந்த கட்சி கொஞ்ச நாள் சிஎம்மா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல போறாங்க. இங்க நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னும் போது நிர்வாக ரீதியாக பலர் குளறுபடிகள் இருக்கும். அது போக இந்த அதிகார தலையீடு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க நிறைய கிளாஷ் ஆகும். சோ இதெல்லாம் சுத்தி வச்சு மக்களுக்கு ஒரு நிலையான நிர்வாகம் கொடுக்கணும். ஒரே கட்சி இங்க ஆண்டு இருந்தாதான் ஒரு நிர்வாகம்ன்றது கரெக்டா இருக்கும், மக்களுக்கு கரெக்டா போய் அந்த திட்டங்கள்லாம் செய்யறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த துறையில இந்த இந்த கட்சி இருக்கிறாங்க, வேற ஒரு துறையில இன்னொரு கட்சி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகாரம் மோதல் வரும். சோ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா சிஎம் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வரணும்னா இங்க கூட்டணி ஆட்சி தத்துவம்ன்றது சரிப்பட்டு வராது அப்படின்ற நிலைப்பாட்டுல அதிமுகவே இருந்திருக்கிறாங்க, திமுக இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைப்பாடான ஸ்தரம் இன்னும் இல்ல. நீங்க திமுக கூட வந்து திமுகவுலதான் மற்ற கட்சிகளுக்கு லாபம். இப்போ திமுக ஸ்டாண்டர்டா இருக்கு, அதோட கூட்டு சேர்ந்துதான் மத்த கட்சிகள் இருக்கு. தனித்துவமா மத்த கட்சிகள் இருக்குதா? காங்கிரஸால தனித்துவமா நிக்க முடியுமா? முடியாது. விசிகால தனித்துவமா நிக்க முடியுமா? முடியாது. இவங்களோட கூட்டோட தான் திமுக நிக்க முடியும். சோ திமுகவுடைய ஹெல்ப் கூட்டணி கட்சிகளுக்கு வேணும், கூட்டணி கட்சிகளுடைய ஹெல்ப் திமுகவுக்கு வேணும். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இங்க ஆட்சி பிடிக்க முடியும். சோ பிரதானமா யார் இருக்கிறா, யாரு வந்து மக்களுக்கு அது பண்ணுவோம்னா திமுக. சோ அவங்க தலைமையில தான் ஆட்சியை செஞ்சிட முடியும். இது கூட்டணி வந்து பிரிச்சு வைக்க முடியாது அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. இந்த பக்கம் பெரும்பான்மை இல்ல, ஆனா நாங்க கூட்டணி ஆட்சி தரமாட்டோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கே தெரியும் இங்க கூட்டணி ஆட்சின்றது சரிப்பட்டு வராது அப்படின்றது அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். சோ அதனால கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தா பல குளறுபடிகள் ஆகும். சோ அதை தவிர்க்கணும்னா இங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா, ஆனா இதே நிரந்தரமா அப்படின்னா கிடையாது. இது நாள போக்குல காலத்துல திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சின்றது ரொம்ப முக்கியம். ஆனா இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு குளறுபடி வந்தா பாஜக ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். ஏன்னா கூட்டணி ஆட்சி வேணும் வேணும்னு ஒவ்வொரு கட்சியும் வந்து குரல் கொடுத்திருந்தா அங்க பிரிவினை தான் வரும். அந்த பிரிவினை வரும்போது ஈஸியா பாஜக உள்ள நுழைஞ்சிரும். சோ இந்த பிம்பத்தை உடைக்கிறது தான் விஜயை வைத்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு முறையே பாஜக கொண்டு வந்ததாக நான் பாக்குறேன். இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஆட்சியிலும் அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்றது வந்து விஜய் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சா அப்படின்னு சொன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் இங்க முன்னாடியே சொன்ன ஒரு வார்த்தை தான். அது இவர் வந்ததுக்கு அப்புறம் பரவலா தெரியப்பட்டுச்சு. அதை பாயிண்ட் பண்ணி வெளியே போகிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அது மூலயமா ஒரு 3 சீட்டு வாங்குறதுக்கான பாயிண்ட் இருந்துச்சு. ஆனா அந்த மீறியும் நான் வெளியே போறேன்னு சொல்ல மாட்டேன், நான் எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொள்கை ரீதியா, அதுவும் இத்தனை வருஷமா தொடர்ந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கம்மியா தரது இருக்குல்ல. ஏன் அவங்களே தான் சீட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுமா? திமுக கன்வின்ஸ் பண்ணாதா? ஒரு 2 சீட்டு கம்மி பண்ணிக்கிட்டா என்ன, அதுல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அது கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன் கூட்டணி கட்சிக்கு வந்து சீட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்க முடியாது, ஏன் அவங்க கம்மி பண்ணிக்க முடியாதா அப்படின்னா அது அப்படி வந்து நம்ம வந்து மேம்போக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, தேமுதிக வந்திருக்கு, எஸ்டிபி வந்திருக்கு, இன்னும் பல கிறிஸ்துவ அமைப்புகள் வந்திருக்காங்க, அதே போல இஸ்லாமிய அமைப்புகள் வந்திருக்காங்க, பெங்களூர் புகழேந்தி வந்திருக்காரு. இப்படி பல கட்சிகள் உள்ள வரும்பொழுது திமுக ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுக்குமானா கொடுக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டியில வின் பண்ணணும். மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் போதே அவரு அந்த சார் கேட்கும் போது மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும் போது இங்க திமுக தான் வந்து என்ன பண்ணாங்க, கூட்டணி ஆட்சி இல்ல இவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி கருணாநிதி தலைமையிலான கூட்டணி வந்து மைனாரிட்டியில இருந்தது. அவங்களுக்கு வந்து அதிக பெரும்பான்மை இடம் கிடைக்கல. கூட்டணி ஆட்சி மூலியமா தான் அவங்க ஆட்சியை புரிஞ்சாங்க. அப்பவும் அவங்க வந்து ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரல. ஆனா இப்போ ஏன் இந்த மாதிரி வந்து சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சிகள் இருந்து கம்மி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
திமுக பெரும்பான்மையா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்காங்க. 200க்கு 200 அப்படின்ற ஒரு விவகாரத்துலதான் அவங்க இருக்காங்க. சோ அதனாலதான் தங்களுடைய சீட்டை கம்மி பண்ணிக்காம கூட்டணி கட்சிகள் இருந்து கம்மி பண்றாங்க. அவங்களுக்கான என்ன விவகாரம், மத்த விவகாரம் எதுவோ அது கூட்டணியில இருக்கிற திமுக வந்து என்ன பண்ணிருக்கோம் சரி கட்டிடும் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு. சோ அதனாலதான் திமுக வந்து தன்னுடைய சீட்டை கம்மி பண்ணிக்காம கூட்டணி கட்சிகளுடைய சீட்டை வந்து கம்மி பண்றாங்க. கொள்கை ரீதியா கூட்டணி இருந்தா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களும் வந்து டிமாண்ட் பண்ணலாம் இல்லையா, ஏன் நீங்க கம்மி பண்ணிக்க கூடாதா, நாங்க தான் கம்மி பண்ணிக்கணுமா, ஏன் அவங்க இறங்கி போறாங்கன்னா அந்த கட்சிகளுக்கு அவங்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சமரசம் பண்றாரு, ஏதோ ஒரு விதத்துல சமரசம் பண்றாரு. ஆனா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் சமரசமாயி என்ன பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க, அது கையெழுத்தாகுது, அவ்வளவுதான்.